மன்னியாமை குணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். எபேசியர் 4 வாசிக்கிறோம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம கோபப்படுறோம், பாவம் செய்யறோம், மன்னிக்காம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு உள்ள வந்துருவான். நீ மன்னிக்கவே மன்னிக்காத, அவங்களுடைய உறவே உனக்கு வேண்டாம், அவங்களுடைய குடும்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை பிரிவினைக்கு நேராக நகர்த்துவான். பிசாசு உங்களை ஆட்கொண்டுடும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உடைக்கிறதா இருக்கிறது இந்த மன்னியாமை குணம். அப்ப வேதம் சொல்லுகிறது, பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம மனுஷர்களை மன்னிக்கலைன்னா நம்முடைய தப்பிதங்களை பிதா மன்னிக்க மாட்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிற குணமுள்ளவர்களா இருக்கணும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மளை மன்னிக்க மாட்டாருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தேவ தூஷணம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பே கிடையாதுங்க. அது இம்மையிலும் மன்னிப்பில்லை, மறுமையிலும் மன்னிப்பில்லை, ஆக்கினி தீர்ப்புக்கு நேராக போவார்கள் சொல்லி மத்தேயு மார்க்ல எல்லாம் நம்ம வாசிக்கிறோங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லாதீங்க. அதே நேரத்துல மற்றவருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்கிறவளா மாறும் பொழுது உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா,